சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே துதிக்க பாத்திரரே. தூயவரே துணையாளரே துதிக்க பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. நன்றி ராஜா. ஆராதனை கூறியவர் நீர் மாத்திரமே ஆண்டவரே. இந்த பூமியில இதுவரை எங்களை நிலைநிற்க பண்ணினீரே. உம்மை துதிக்கிறோம் ராஜா. கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் எங்களை நிலைநிறுத்தினீர். உமக்கு நன்றி. ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆம் ராஜா, ஜீவன் இருக்கிற நாள் வரைக்கும் உம்மை போற்றி புகழுவேன் ஆண்டவரே. புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. முழு மனதோடு துதிக்கிறோம் ராஜா. முழு பலத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு ராஜா இதயம் நிறைந்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா அல்லே. நம் கரங்களை அசைத்து ஓயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. ராஜா, உங்க முகத்தை பார்க்கணும் ஆண்டவரே. எங்களுடைய துதி உங்கள் முகத்தை பார்க்கிறதா இருக்கட்டும் ராஜா. எங்களுடைய ஆராதனை அப்படியா இருக்கட்டும் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க
இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். அந்த அரசு அலுவலர் பாருங்க, இயேசுவிடத்தில் என்ன வேண்டிக் கொள்கிறார்? என்னுடைய கப்பர்நகூமுக்கு ஆண்டவரே நீங்க வந்து வியாதியாயிருக்கக்கூடிய என்னுடைய மகனை சுகமாக்கும்படி நீங்க வரணும், குணமாக்கும்படி எங்க வீட்டுக்கு வரணும், எங்க ஊருக்கு வரணும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்றார் பாருங்க, நீ இங்கிருந்து போ, உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? போகாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் பாருங்கள், அந்த அரசு அலுவலர் அந்த இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போனார். இன்றைக்கு நிறைய காரியத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. வியாதி சுகமாகும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அது குறிப்பிட்ட வியாதி தான். இந்த வியாதி ஆண்டவர் சுகமாக்கார், அந்த வியாதியில சுகமாக்க மாட்டார். இத்தனை பணத்தை சந்திப்பார், அத்தனை பணம் பெரிய பணம் எல்லாம் சந்திக்க மாட்டார். சின்ன ப்ராஜெக்ட் சந்திப்பார், பெரிய ப்ராஜெக்டே இல்லை. எனக்கு அருமையானவே, ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறவர், இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற ஆண்டவர், ஆண்டியை கூட அரசனாக்குகிற ஆண்டவர், அரசனை கீழே தள்ளி ஆண்டியை போல ஆக்குகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறவர். அவரோடு கூட நாம் பேசி உறவாடும் பொழுது, நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது, அவர் நமக்காக இறங்கி வந்து அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அரசு அலுவலர் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வேண்டின பொழுது, இயேசுவிடத்தில் வேண்டின பொழுது இயேசு சொன்னார், நீ போ, நான் வரல, மகன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க, அப்படியே நம்பி அவன் வீட்டுக்கு புறப்பட்டான். வேற எந்த கேள்வியுமே கேட்கல. பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், கோயம்புத்தூர் பட்டணத்துல ஒரு குறிப்பிட்ட ஆலயத்துல ஒரு பெரிய ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாருங்க, அந்த கூட்டத்தில் ஒரு வாலிபன் கலந்து கொண்டான். அவனுடைய காரியம் என்ன தெரியுங்களா? படித்து முடித்து அவனுக்கு வேலை இல்லை. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அவனுடைய குடும்பத்துல யாரும் இல்லை, பெரிய மனிதர் அவனுக்கு யாரும் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு குடும்பம், வறுமையிலே இருந்த குடும்பம், எப்படியோ கஷ்டப்பட்டு ஆண்டவரை அறிந்தபடினாலே, தன் வாலிப நாட்களை இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே ஆண்டவருடைய படிப்பை ஆசீர்வதித்தார். படித்து பார்த்தீங்கன்னா அவன் வேலைக்காக காத்து கொண்டிருந்தான். அப்படி காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த ஆலயத்திலே அந்த கூட்டத்தில் அவன் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணின அந்த ஊழியக்காரர் ஆண்டோடைய வார்த்தையை சுமந்து வந்து அன்றைக்கு ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் நடந்த ஒரு சாட்சியை சொன்னார். எனக்கு தெரியும், ஒரு வாலிபன் படித்து முடித்து அவனுக்கு வேலை இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, சிபாரிசு பண்ண யாரும் இல்லை, கைவிடப்பட்டவனா இருந்த அவனுக்கு ஆண்டவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் இருந்ததினாலே, அவனுக்கு ஆண்டவருக்கு லாபமாயிருந்ததினாலே, அவனை எதிர்காலத்தில் ஊழியக்காரனாக ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டிருந்ததினாலே அவனை ஆசீர்வதித்தால் என்னுடைய அரசுக்கு லாபம், என்னுடைய ராஜ்யத்துக்கு லாபம். அவன் எல்லா இடத்திலும் போய், உலகமெங்கும் பட்டணங்கள் கிராமங்கள் எல்லா இடத்திலும் போய் என்னுடைய பணியை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நம்பினபடினாலே அந்த அருமையான அந்த வாலிபனுக்கு எந்த சிபாரிசும் இல்லாதபடி ஆண்டவர் வேலையை கொடுத்தார் என்கிற சாட்சியை அந்த ஊழியக்காரர் சொன்னார். கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த வாலிபனை நோக்கி அந்த வார்த்தை வந்தது, தன் இருதயத்தை நோக்கி அந்த வார்த்தை வந்தது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அற்புதங்களை செய்யும். இந்த பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொதுவான வார்த்தைகளை விட நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ரேமா வார்த்தையாக பேசும் பொழுது அது அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். அந்த அருமையான அந்த வாலிபன் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எனக்கென்று சொல்லி வந்தது என்று சொல்லி நம்பி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் 1 ஆண்டுகள் ஆண்டவரை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார். ஆண்டவரே, அந்த வாலிபனுக்கு உதவி செய்தது போல எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் வீட்டுக்கு தேடி வேலை வரணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, என்ன ஆச்சரியம்! அந்த அருமையான வாலிபன் ஜெபம் பண்ணினதை போலவே ஆண்டோடைய வார்த்தையை நம்பினதுனாலே ஆண்டவர் பாருங்கள், அந்த அருமையான அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். 1 ஆண்டுக்குள்ளாகவே
வேலை அந்த வாலிபனுக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதேபடி இந்த வாலிபனுக்கும் அற்புதம் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், வியாதி சுகமாகும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்க்கை போராட்டங்கள் மாறும். நம்முடைய ஜனங்கள் இந்த வார்த்தையை அறியாதபடினால அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நீங்க நம்பி பாருங்க, இந்த வார்த்தையை விசுவாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும், நம்மை உயிர்ப்பிக்கும். எத்தனை வியாதிகள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை படி வாழாததினால எத்தனையோ காரியங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான இரவு நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிறார். அரசு அலுவலர் இயேசுவிடத்தில் வந்து தன் காரியத்தை சொன்ன பொழுது, நீ போ என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போனான். எனக்கு அருமையானவளே, நம்பி அவன் போகும் பொழுது நம்ம விசுவாச நம்பிக்கை பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இருக்கணும். சும்மா விசுவாசிக்கிற வாயில மட்டும் சொல்லக்கூடாது, நம்முடைய செயல் இருக்கணும். அந்த விசுவாசத்தை நம்ம நம்முடைய செயலில காண்பிக்கணும். விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். வாழ்வும் சாவும் யாருடைய காரியத்தில் இருக்கிறது? நம்முடைய நாவில் இருக்கிறது. நீதிமொழிகள் 18, 20, 21 வாசித்து பாருங்க. வாழ்வும் சாவும் எதில் இருக்கிறது? இந்த டங்க்ல தான். விசுவாச வார்த்தைகளை பேசணும். நம்முடைய பாடி லாங்குவேஜ் அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறதை போல இருக்கணும். பழைய ஏற்பாட்டிலே அன்னாள் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷி, ஆண்டவரை நம்பின மனுஷி, குழந்தை இல்லை என்று சொல்லி ஆலயத்தில் போய் 1 சாமுவேல் 1:10 இறைவசனத்தை வாசிக்கும் பொழுது அவள் மனம் கசந்து தனக்கு பிள்ளை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி, பிள்ளை இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். அந்த அன்னாளை ஆண்டவர் என்ன செய்தாராம்? நினைத்தள்ளினார். ஆலயத்திலே போய் மனம் கசந்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னால், உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே அவனை நான் உமக்காக ஒப்பு கொடுப்பேன், ஊழியத்துக்கு அவனை அர்ப்பணிப்பேன் என்று சொன்ன பொழுது அந்த பொருத்தனை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்ட ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? 1 சாமுவேல் 1:18 இறைவார்த்தை சொல்கிறது, அதற்கு பிறகு அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லையா. இதுதான் ஒரு விசுவாசத்துடைய செயல். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், ஆண்டவருக்குள் சந்தோஷமாய் இருப்பதுதான் நம்முடைய பலன். பல நேரங்களில் நம்ம விசுவாசமாய் ஜெபிக்கிறோம், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம், ஆனால் செயலில் சில நேரங்களில் விசுவாசத்தில் தவறுகிறோம். விசுவாசம் ஆக்ஷன்ல இருக்கணும், செயல் இருக்கணும். செயல் இல்லாத நம்பிக்கை விசுவாசம் செத்தது. அது வேல்யூ இல்லை. அருமையான நிறுவனத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். பல நாட்களில் உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் முறுமுறுப்பான வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், சந்தேக வார்த்தைகள், குறை சொல்லுகிற காரியங்கள். ஒரு சகோதரி சாட்சியை குறித்து கேள்விப்பட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவன் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு வரை கேட்டுட்டு இருக்காங்களா, ஏன் என்ன ஆண்டவர் கணவரை எடுத்துக்கொண்டார்? என்ன சத்தியத்தில் இருக்கிறாங்க பாருங்க, என்ன உண்மையில் இருக்காங்க பாருங்க. ஆண்டவர் தம்முடைய திருவுளத்தின்படி எடுத்துக்கொண்டார். காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? ஆண்டவருடைய கரத்தில். நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுமா? உண்மையை அறியணும், சரியான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய விசுவாச நம்பிக்கை நம்ம என்ன செய்யணும்? செயலிலே காண்பிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, 2021 வருஷம் நான் பாத்தீங்கன்னா முழு நேர பணிக்கு என்று சொல்லி அக்டோபர் மாதம் 31 என்னுடைய பள்ளியை விட்டு நான் வெளியே வந்தேன். செயின்ட் மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 32 ஆண்டுகள் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருக்கு என்னை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தனாலே ஆண்டவர் அந்த வேலை எனக்கு கொடுத்தார். அந்த வேலை கிடைத்தவுடன் பார்த்தீங்கன்னா 32 வருஷம் ஆண்டவர் அந்த ஸ்கூல்ல வேலை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த 21வது வருஷம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா காலத்திலேயே பாத்தீங்கன்னா முழுநேர ஊழியத்துக்காக என்னை ஆண்டவர் ஆயத்தமாக்கினார். முழுநேர பணிக்கு என்று சொல்லி நான் பல காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். சரியாக நேரம் வந்தது. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி பாத்தீங்கன்னா அந்த 2021வது வருஷம் அக்டோபர் மாதம் 30 அந்த ஸ்கூல்ல இருந்து கல்வி பணியிலிருந்து வெளியேறும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இப்ப பாருங்க 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த பள்ளியில அந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி கடைசியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்தது.
காரணம் அந்த இன்சிடென்ட்டை நான் மறக்கவே முடியாது. பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் என்று சொன்னால் பாத்தீங்கன்னா கல்வி அதிகாரிகள் வருவார்கள். பாத்தீங்கன்னா இப்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆசிரியர் பணி என்பது சாதாரண காரியம் அல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் நடப்பதாக இருந்தது. அப்பொழுது கோயம்புத்தூர் கல்வி மாவட்டத்துடைய ஒரு முதன்மை அதிகாரி இருந்தார். அவருடைய பெயர் முருகன். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். அவர் ஸ்கூலுக்கு வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சாங்க. எங்க ஸ்கூல் ஆசிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா இரவும் பகலும் ஜூன்ல இருந்தே அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. வேலை செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்கன்னா சைல ஜெபிக்கவும் ஆரம்பிச்சாங்க. என்னன்னு தெரியல, இன்ஸ்பெக்ஷன் நடக்கக்கூடாது. ஆண்டவரே அந்த கல்வி அதிகாரியை தூக்குங்க, ஆண்டவரே தூக்குங்க, கோயம்புத்தூர் இந்த கல்வி மாவட்டத்துக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணாங்க. என்ன நடந்தது இல்லை பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷனுக்கு முன்னாடி ஜூலை மாசம் நடக்க இருந்த இன்ஸ்பெக்ஷன் பாத்தீங்கன்னா திடீரென்று அவர் மாற்றம் செய்யப்பட்டார். ஏன் மாற்றம் செய்யப்பட்டான்னு தெரியாது. சரி, மாற்றம் செய்யப்பட்ட பொழுது பெரிய அல்லேலியா சொல்றவன் நான் தான், தப்பிச்சோண்டா அப்படின்னு. ஆனா ஜனவரி மாசம் சொன்னானுங்க மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன், புதிய கல்வி அதிகாரி வந்திருக்கிறார் என்று சொல்லி. சரி, என்ன கடைசி இன்ஸ்பெக்ஷன் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் ஆயிக்கொண்டிருந்தோம். என்ன தெரியல பாத்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி என் சரீரத்துல பாத்தீங்கன்னா பலவீனம், காய்ச்சல், கோல்டு, பயங்கர பேசவே முடியாத சூழ்நிலை. நான் அந்த காலையில போய் சீயலும் போட முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியல. காலையில இருந்து ஜெபிக்க முடியாது. நான் அதிகாலையில் ஜெபம் பண்ணது, வாயை திறக்கும் போது பாத்தீங்கன்னா தொண்டை பயங்கரமா கட்டி இருந்தது. ஒரு வார்த்தை கூட பேச முடியாத சூழ்நிலை. ஜெபிக்க முடியல. சரி, பைபிளை படிக்கலாம் என்று சொல்லி என்னுடைய ஒழுங்கு அந்த கிரகத்தின்படி ஒழுங்கின்படி நான் படிக்கக்கூடிய 5 திருப்பாடல்களை ஒரு நாளைக்கு படிப்பது என்னுடைய வழக்கம். நான் அன்றைக்கு படிக்கும் பொழுது சரியா பாத்தீங்கன்னா 56 இருந்து 60% அந்த திருப்பாடல் வர படிக்கணும். 57வது இறை வார்த்தை 57:2 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என் உள்ளத்தில் ஒலிக்க ஆரம்பித்தது. நீங்க பாருங்க, பைபிளை படிக்கும் பொழுது பல நேரங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது எல்லா வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேச மாட்டார். நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி, நம்முடைய இருக்கிற காரியத்தின்படி பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல நம்மோடு கூட பேசுவார். அந்த வசனம் நமக்கு வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு தப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்ட் உண்டாகும். அதை நீங்க படிக்க அதை அனுபவிக்க தெரியும். அது உங்களோடு கூட இடைப்படுகிறான்னு சொல்லி அந்த திருப்பாடல்கள் 57:2 ஆண்டவர் உனக்காக யாவும் செய்து முடிப்பார். இதே திருப்பாடல்கள் 138:8 வாசிக்கிறோம். இதே வசனம் பாத்தீங்கன்னா 57:2 இருக்கும். இந்த வசனத்தை வாசித்த பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்துச்சு, மகிழ்ச்சி வந்தது. அதுவரை பாத்தீங்கன்னா ஒரு துக்கம். ஆண்டவர் வசனத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னார், எல்லாம் தலைகளாக மாறும். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசத்தை நான் செயல்ல காண்பிக்க ஆரம்பிச்சேன். சந்தோஷமா போனேன், எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் போனேன், தைரியமாய் போனேன். ஆனா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்ல, ஒரு வார்த்தை பேச முடியாது. இன்ஸ்பெக்ஷன் தொடங்கினது. காலையில பாத்தீங்கன்னா 2வது பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த அதிகாரி, அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய அறைக்குள்ள நுழைய ஆரம்பித்த பொழுது என்னுடைய நண்பரிடத்துல பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல பேசிட்டு என்னுடைய அறைக்குள்ள வந்தார். என்ன பேசுறாங்க தெரியல. நான் என்னுடைய இந்த ரூம்ல இருந்து பார்க்கும்பொழுது அவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க. பேசிக்கொண்டு நேராக வந்தார். நான் கிளாஸ் நடத்துறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ண, என்னால ஒரு வார்த்தை கூட பேச முடியாம நான் டீச் பண்றேன். அவர் வந்தவர் பாத்தீங்கன்னா பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. உட்கார்ந்துட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையை பார்த்து உடனே முன்னாடி, சார் உட்காருங்க சார்னு சொல்லிட்டு சொன்னார். நான் நடத்த வேண்டிய போயம் அவரே நடத்தினாரு. அவரே விளக்கம் கொடுத்தார், கையெழுத்து போட்டார், போயிட்டார். அன்னைக்கு ஈவினிங் ரிப்போர்ட் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் போய் எந்தெந்த கிளாஸுக்கு போனாங்களோ ஒவ்வொருத்தரோட பேரை சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நான் நினைச்சேன் நம்ம பேரை சொல்லி இவருக்கு அனுப்பிட்டு இவர் பேசவே முடியல, இவருக்காக நான் நடத்தினேன் என்று சொல்லுவார் என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு அருமையானவர்கள், அன்றைக்கு பாருங்க, மைக்கேல்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பெரிய பெரிய பலவான்கள்லாம் மாட்டிக்கொண்டார்கள், பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தை மூலம் பேசி நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று சொன்னதை நான் நம்பி போனேன். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் போனதுனாலே ஆண்டவர் எனக்காக பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணினார், எனக்காக உதவினார். என்ன நடந்தது தெரியுங்களா? அன்றைக்கு ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவர் சொன்னார்,
எல்லாம் நார்மல், எல்லாம் நல்லா நடத்துறார், முடிஞ்சது, அவ்வளவுதான். இதுதான் ஆண்டவர் நமக்காக உதவி செய்கிற காரியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப ஐக்கியத்தில் நான் இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். நானே முடிச்சிடுவேன். ஆனந்த் பத்திரம் இங்க வந்துட வேண்டாம், நானே பிதாசுதம் பரிசு முடிச்சிடுவேன். ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஜெப குழுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தையை தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை படித்து முடிக்க வேண்டும். அவரும் சரி, அவருடைய ஜெபக்குழுவில் இருக்கிறவங்களும் அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிக்கணும். கரெக்டா அக்டோபர் மாசம் தொடங்கி டிசம்பர் வரை பாத்தீங்கன்னா அந்த காரியத்தை நடத்துவார்கள். என்ன தெரியல, இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட இடைப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய ஊழிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, விசுவாச வாழ்க்கையில ஆண்டவரோடு கூட அந்த நடக்கிற அந்த அனுபவத்துல பாத்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படும், உறுதிப்படுத்தும். இன்றைக்கு நிறைய காரியத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு நம்ம படிச்சு அதன்படி அதில் இருக்கக்கூடிய ரகசியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாதனால்தான் நாம் இன்றைக்கு நிறைய தேவையில்லாத காரியங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை, இயேசுவிடத்தில் எல்லா காரியத்தையும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. நீங்க வசனத்தை வாசிக்க வாசிக்க பாருங்கள், உங்களுக்கு இல்ல சரித்திருக்கிற வியாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் நீங்கும். இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா உயிர் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. யோவான் 6:63 சொல்றது, ஆண்டவருடைய வார்த்தையில ஆற்றல் இருக்கிறது. எபிரேயர் 4:12 அது ஆற்றல் மிக்கது, இருபுறம் கருக்குள்ளது. இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, ஒரு வருஷத்துல ஒரு ஊழியக்காரன் ஒரு முறையாவது படிச்சிடணும். ஊழியம் சொல்லி போயிட்டு இருந்து ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம நேரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்ம ஆண்டவருக்காக எழும்ப முடியாது, பெரிய காரியங்களை செய்ய முடியாது. இந்த ராண்டி ஹால்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம், பல ஆண்டுகளுக்கு ஆண்டவர் பேசினார். நான் ஃப்ரண்ட்ல உள்ள நுழையிறேன், உள்ள வர முடியல. இந்த ஹால் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜனங்கள் நிரம்பி இருக்கிறார்கள். நான் இங்க எப்போ செய்தி கொடுத்தேன் தெரியுங்களா? பின்னாடி இந்த இதுல செய்தி கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு ஹால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுங்களா? நாம ஆக்சன் பண்ணும் பொழுதுதான், வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்குள்ள அனல் உண்டாகும், நமக்கு அனல் உண்டாகும். நான் பாருங்க, இந்த ராண்டியால் பிரேயர் நடக்கும் பொழுது எங்கிருந்தோ வர்றாங்க, சௌரிபாலத்திலிருந்து வர்றாங்க, கவுண்டபாலத்திலிருந்து வர்றாங்க, போத்தலிருந்து வர்றாங்க, எல்லா பங்கிலிருந்து வர்றாங்க. இந்த சாமியார் புதி 1-2 யாராவது மக்கள் வர்றாங்களா? இன்னைக்கு காலையில சாமியார் புதிக்கு ஹவுஸ் விசிட் பண்ண, அதை நிமித்த ஆத்துமாக்கள் வந்திருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் மேல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்கிறார். நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது, வார்த்தையை படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்குள்ள அனல் உண்டாகும். ஓய்வு நேரங்களில் இந்த பைபிளை படிங்க, இது நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை பரிசுத்தமாக்கும், நமக்குள்ள நம்பிக்கை கொண்டு வரும், விசுவாசத்தை கொண்டு வரும், நம்ம என்ன செய்யணும் சொல்லி ஆலோசனை கொடுக்கும். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திருப்பாடல்கள் 119 வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு என்னவாக இருக்குதாமா? தீபமா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எனக்கு அருமையான இறை மக்களே, ஆண்டவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். வார்த்தை நம்பி போன அந்த கப்பர்நகூம் அரசு அலுவலருக்கு அவருடைய மகனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இந்த வசனத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோமோ, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய காரியங்களில் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த அரசு அலுவலர் போனார். போகும்பொழுது பாத்தீங்கன்னா வழியிலேயே பாத்தீங்கன்னா அவருடைய வேலைக்காரர்கள் சொல்றாங்க, மகன் பிழைத்து விட்டான், மகன் பிழைத்து விட்டான் என்று சொன்னவள் உடனே அவர் பாத்தீங்கன்னா ஆமென் அல்லேலூயா சொல்லல. அந்த அரசு அலுவலர் பாருங்க எவ்வளவு விவரமான ஆளுன்னு. மகன் சுகமாயிட்டான் என்று சொல்லி அவர்கள் வேலைக்காரர் சொன்னவள் என்ன சொல்றாரா? அந்த நேரத்தை விசாரிக்கிறாரு. எந்த டைம்? இயேசு சொன்ன நேற்றைய பிற்பகல் அந்த நேரத்திலே அந்த மகன் சுகமானான் என்று சொன்ன பொழுது அந்த அரசு அலுவலரும் அவருடைய வேலையாட்களும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு அருமையான இறை மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை படிப்போம். ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். உடைய பிள்ளைகளை சந்திப்பார். மனம் திரும்பாதவர்களை ஆண்டவர் சந்திப்பார். வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க ஜெபம் பண்ண ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு பாத்தீங்கன்னா 2 காரியம். ஒன்று ஜெபம்,
அடுத்து ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிற காரியம். இந்த ரெண்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம இந்த உலகத்திலே பெற்று அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிருபைகளை கொடுப்பார், இரக்கங்களை கொடுப்பார். இந்த செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், எல்லாவற்றிலும் இயேசுவிடத்தில் சொல்லுங்கள், மன்றாடுங்கள், எல்லாவற்றிலும் அவரிடத்தில் முழுமையாய் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை நம்பி ஆண்டவரிடத்தில் நம்பி உங்களுடைய காரியங்களை சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையில விசுவாசிக்கிற அந்த காரியத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய காரியங்களை, ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனையோ ஆண்டுகள் அபிஷேகம் வாங்கி, ஊழிய அழைப்பை வாங்கி, ஊழிய காரியங்களா அறிந்து ஒரு முறை கூட இந்த பைபிளை படிக்கலைனா ஆண்டவர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப முடியாது. வருகிற காலம் பொல்லாத காலம். நாம் வருகிற காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நமக்கென்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக மாறணும். அதற்கு இந்த வசனத்தை வாசிக்கிறவளாய், அதன்படி வாழ்வுகளாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் இன்றைக்கு ஆண்டவர் பேசின ஒரு சுருக்கமான காரியமா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான ஜனங்களே, ஒரு ஊழியக்காரனை தேடி அல்ல, ஒரு ஊழியத்தை தேடி அல்ல, நாம் எல்லாரும் இயேசுவின் பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நிறைய பேரோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். உங்களுடைய கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார். உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய வியாதிகளின் போக்குகளை ஆண்டவர் மாற்றுவார். கைவிடப்பட்டிருக்கிற நிலையை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கோணலானவர்களை ஆண்டவர் நேராக்க போகிறார். உங்களுக்காக அற்புதங்களை செய்யும்படி அவருடைய பிரசனம் இறங்குகிறது. எல்லாரும் வாயை திறந்து ஜெபிக்க பார்க்கலாம். எந்த காரியத்தில் ஆண்டவர்களுக்கு அதிசயம் செய்யணும், அற்புதம் செய்யணும், ஆண்டவர்களை கேளுங்க. ஆண்டவரை இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய சொல்லி வாயை திறங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி கேளுங்க. கேளுங்க 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 கேளுங்க. எனக்கு விசுவாசம் இல்லாண்டவரே, நம்பிக்கை இல்லாண்டவரே, பல நேரங்கள் நான் சோர்ந்து போறேன். பல நேரங்களில் ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது, விசுவாசம் வரமாட்டேங்குது. என்னுடைய விசுவாச குறைவில் எனக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு உம்முடைய வார்த்தையை நான் படிக்கணும். ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் படிக்கணும். அதன் மூலம் எனக்குள்ள விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும். நம்பிக்கையினாலே ஆண்டவரே என்னுடைய வியாதிகள் சுகமாகும். நம்பிக்கையினாலே என்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும். நம்பிக்கையினாலே ஆண்டவரே என் வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை நான் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையினாலே என்னை நிரப்புங்க. விசுவாச குறைவை மன்னிங்க, விசுவாச குறைவை மன்னிங்க ஆண்டவரே. இந்த நாளில இந்த இரவு நேரத்துல ஒரு வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லா சர்ம வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குகிறார். நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்பி போங்க, வசனத்தை நம்பி போங்க, ஆண்டவரை நம்பி போங்க. எந்த காரியத்தை குறித்து கலங்கி வந்தீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. அன்றைக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது. அரசு அலுவலருடைய மகனுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா காரியத்தை ஆண்டவர் விடுதலையாக்க போகிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். கரங்களை தட்டி அந்த அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்குவதாக, உங்க விடுதலை இவர்கள் மேல் இறங்குவதாக. உங்களை நேசிக்கிற இருதயம் உண்டாகட்டும், உங்களை அன்பு செய்கிற இருதயம் உண்டாகட்டும். அதிகாலையிலோ காலையிலோ எழுந்து ஜெபிக்க அந்த எங்களை ஜனங்களுக்கு ஆண்டவரே கற்றுக் கொடுங்க. வார்த்தையை வாசிக்க ஆண்டவரை கற்றுக் கொடுங்க. நல்ல ஊழியங்களில் ஐக்கியம் கொள்ள ஆண்டவரே நம்முடைய ஜனங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே இந்த ராண்டி ஹாலிலே ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது செவ்வாய்க்கிழமை கூட நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. எங்களை ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும். கோவை மறை மாவட்டத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா பங்களிலும் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களிலே சமாதானம் இறங்கி வரட்டும், ஆறுதல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புகிற காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே தகப்பனே முதல் இடம் கொடுக்கிற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் மாறட்டும். அப்படியே நீங்க செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சுபம் கேளும் உயிர்ல பிதாவே.